அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஸ்டைலில், அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி சால்னா வந்து செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே இது அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு வந்து அள்ளும். ஓகேங்களா? இப்போ ஒரு கடாயில் வந்து நான் இதோட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஏலக்காய், மிளகு, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. இதோட 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதோட நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து கசகசாவையும் முந்திரி பருப்பையும் பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, குக்கரில் பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, 2 பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம், இப்போ வந்து நம்ம அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தக்காளி மட்டும் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 2 தக்காளி ஆட் பண்ணதுனால நான் இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதில் மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து மிளகாய் தூள் அதை சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டொமேட்டோ சாஸ் வந்து இதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா, புதினா, மல்லி இலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு, உப்பு சேர்த்துட்டு, கொத்தமல்லி இலை தூவிட்டு, குக்கரில் மூடிட்டு ஒரு 3 விசில் 4 விசில் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரான ரோட்டு கடை சால்னா வந்து ரெடி ஆயிருங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, ரைஸ்க்குமே ஒரு நல்ல சூப்பரான சைட் டிஷ்ஷாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிக்குன்றதையும் டைப் பண்ணுங்கள். நன்றி.